ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் வீடியோ கட்டிங் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஸ்டிச்சிங் வந்து கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, கிராஸ் பீஸு எல்லாமே ஸ்டிச் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நீட்டாக கிளியராக கிடச்சிரும். அதே போல் அடுத்தடுத்த பீஸும் வந்து நீங்கள் அந்த கிராஸ் டைப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். ஒரு லைனாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு பண்ணிடுவேன். இப்படி பண்ணும்போது நமக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும். இது மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நமக்கு டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸ்டிச்சிங்கில் பெஸ்ட்டு அதுதான். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நான் லைட்டு வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன். எனக்கு வந்து லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வீடியோ எடுக்கும்போது அந்த லைட்டு வெளிச்சம் மட்டும் தனியாக தெரிஞ்சது. சரின்னு நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கிராஸ் வந்து கீழே இருக்க பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு தைக்கும்போது எந்த இடத்துட்டையும் கொஞ்சம் நகராது. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து 3 கிளாத்தும் ஒரே இடத்துட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ண தேவையில்ல. இது மாதிரி நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட ஒரே ஒரு லைனிங் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது பேக் போர்ஷனாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். கீழே வந்து நம்ம 1.5 இன்ச்சு மடித்து தைக்க போகிறோம். நெக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு நகருது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பின்னு வந்து 3 சைடும் பின் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம நெக் போர்ஷன் வந்து அகண்டு போகாமலும் இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து இன்கேஸ் நவுந்துருச்சோ அப்படின்னு ஒரு யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் டக்குன்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி நான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஒரு இடம் கூட விடாமல் நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் கிளாத்து நான் ஆல்ரெடி வந்து லைனிங் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் இருக்குது. கட்டிங் பார்த்துட்டு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணலை. ஏன்னா எல்லாமே லைனிங் கிளாத்துன்றதுனால நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்த்துக்கலாம். இது கிராஸ் பீஸு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் பண்ணணும். தெரியாமல் ரைட் சைடோ ராங் சைடோ மாற்றி போட்டுறக்கூடாது. அதுக்காக நீங்கள் வந்து எப்பயுமே சாக்கு வச்சு மார்க் பண்ணி எது ரைட்டு எது ராங்குன்னு ஸ்டிச்சிங் பண்ணும்போதே நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நான் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக 2 பின் வந்து ஃப்ரண்ட்டு சைடு நான் பண்ணியிருக்கேன். 2யும் எடுத்து வச்சு கரெக்டான இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமான்னு பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரே மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும். சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கும் போது இது மாதிரி சென்டரில் பின் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன், பெஸ்ட்டு டிப்பும் கூட. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி போடுறத விட இதே போல் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ நான் ஸ்லீவ் சைடும் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுக்குறதுனால நம்ம கீழே 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். நம்ம டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் செய்கிற மெத்தடை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸால் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கவர் ஆகலை. நான் சுற்றி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் நிறையா இருந்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் மெயின் ஃபேப்ரிக்கு வந்து கம்மியாக இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத்தை அட்டாச் பண்ணணும்னா கண்டிப்பாக டைம் வந்து அதிகமாகவே ஆகும். நம்ம எங்கேயும் வந்து கிளாத் அட்டாச் பண்ணாதனால நமக்கு டைம் மிச்சம்தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. இப்போ நான் எல்லா கிளாத்தையும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்கோ லைனிங் அளவு தான் நமக்கு மெயினான அளவு. அந்த அளவை தவிர்த்து சுற்றி எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் ஸ்டிச்சிங்கும் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துட்டையும் நான் ஸ்கிப் பண்ணலை.
நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் நான் பைப்பிங் கொடுத்து பண்ணியிருக்கேன். அதை கூட நான் கவர் பண்ணி தான் இருக்கேன். பைப்பிங் வீடியோ மட்டும் நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா இதிலே நான் பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டேன்னா வீடியோ லென்த் ஆகிடும். அதனால் பைப்பிங் வந்து ரெடி பண்ணதை நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து பைப்பிங் வந்து நெக்கு கவர் பண்ணுறது, ஃபுல் ப்ளவுஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா இடத்துக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம பட்டி சைடும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் விட்டுக்கிட்டால் போதும். நீங்கள் இந்த மெத்தடில் பட்டி ஜாயின் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துட்டையும் பட்டி வந்து மிஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பிகினராக ஃபஸ்ட் டைம் நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன், எந்த இடத்துக்கிட்டையும் எனக்கு மிஸ்டேக் வரக்கூடாது, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறேன்றவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கட்டிங் வீடியோவும் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இடத்துட்ட கூட விடாமல் நான் ஸ்டிச்சிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது. மார்க் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பாருங்கன்னா, நான் எந்த இடத்துக்கிட்டையும் டேப் யூஸ் பண்ணலை. ஸ்லீவுக்கோ மற்றதுக்கோ அளவு ப்ளவுஸுன்றதுனால நம்ம எந்த இடத்துக்கிட்டையுமே வந்து டேப் யூஸ் பண்ணாமலே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டேப்பே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோன்றத கட்டிங்லேயே நம்ம பண்ணிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் இங்கே 2 இருக்கா, 2.5 இன்ச் இருக்கா, கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்க்க தான் டைம் வந்து நமக்கு நிறையா ஆகும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கவே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நம்ம 1 மணி நேரம் ஆக்கிடுவோம். ஓகேவா? இப்போ பேக் போர்ஷனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. இப்போது அந்த கரெக்டாக அந்த நாச்சஸ் போட்டிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துட்ட மடித்து மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பேக் போர்ஷன் ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தான் ஒர்க் அதிகம். பேக் போர்ஷன் நம்ம ஒரு மடித்து அப்படியே பண்ண வேண்டியது தான். இப்போ ஷோல்டரோட சென்டரை எடுத்துக்கிட்டு 2 சைடும் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். எந்த சைடு டாட் பிடிக்க போகிறோமோ அந்த இடத்த எடுத்து சரிசமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. முன்ன பின்ன மேலே கீழே நகர்ந்துடக்கூடாது. ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து 3.5லேருந்து 4க்குள்ளே நம்ம ஹைட்டு வந்து பிடிச்சிக்கலாம். டாட் ஹைட்டு பேக்கு 1/2 இன்ச்சிலேருந்து அப்படியே மெலிசாக வரணும், அவ்வளோதான். இப்போ பட்டி சைடு ஆல்ரெடி நம்ம டாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டதுனால இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துட்ட ஒரு பின், அதாவது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் அடுத்த சைடும் வச்சுட்டு இன்னொரு பின்னு அந்த இடத்துக்கிட்ட, அதாவது ஐப்பட்டி ஊக்பட்டி அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து நம்ம பின் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து மிச்சமாகும். இப்போ எந்த இடத்துக்கிட்டையும் வந்து 3 பீஸும் நகர்ந்து போகாது. இன்கேஸ் பட்டி வந்து கொஞ்சம் திக்னஸ் கேட்குறவங்களுக்கு, ஏன்னா இந்த லைனிங்கும் மெலிசாக இருக்குது, மெயின் ஃபேப்ரிக்கும் மெலிசாக இருக்குது, அதனால் நமக்கு பட்டி வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது பட்டி வந்து திக்காக வேணுமா அப்படின்றத கேட்டுட்டு பண்ணணும். சில பேருக்கெலாம் திக்னஸ் இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு மெலிசாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கஸ்டமர்கிட்ட எப்பயுமே நம்ம என்ன அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து ஒரு நோட்டில் என்ன ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். நான் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அப்போ பண்ணும்போது அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு பண்ணணும். மேலே பண்ணிடக்கூடாது, சரிசமமாகவும் நம்ம பண்ணிடக்கூடாது. அந்த பட்டியும் டாட்டும் தனித்தனியாக பீஸாக தெரியணும். இப்போ சைடில் ஒரு பின் பண்ணிக்கிறேன், நெக் சைடு ஒரு பின் பண்ணிக்கிறேன். நெக்கு சைடு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஹிப்பு சைடு, அதாவது பேக்கு ஹிப் இருக்குல்ல, அந்த ஹிப்பை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு நாச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி மடித்து உள்ளே கொடுக்க வேண்டியது தான்.
இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ரெண்டு ஹூக்கும் ஐயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கொக்கி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் தெரியும் நல்லா. முன்ன பின்ன ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்பயுமே ஒரு செக்கப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நான் மடித்து உள்பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு தடவையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. சைட்லேயும் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சைடில் பிசுறு இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக தைச்சிருக்கோன்னா 1/2 இன்ச்சு மேலே இருக்கும். சப்போஸ் நம்ம தப்பாக தைச்சிருக்கோன்னா அதுலேயும் நமக்கு காட்டி கொடுத்துரும். இப்போது நான் கொக்கி சைடு வந்து லைனிங் கிளாத்தை வச்சு உள்ளே டர்ன் பண்ணிவிடுவேன். ஐ சைடு வந்து உள்ள லைனிங்கை கொடுத்து மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணும்போது நமக்கு சென்டரில் ஓப்பன் தெரிஞ்சால் கூட அவங்க மெயின் ஃபேப்ரிக் தான் தெரியும். சப்போஸ் வந்து நம்ம லைனிங்கே கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக லைனிங் கிளாத் தெரியும். அதனால் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் தான் ஐ சைடு செய்யணும். இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது படிமானமாக போய் நிற்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்க த்ரெட்டு துணியெல்லாம் கட் பண்ணிக்கிங்க. இப்போ கப் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. அதே போல் கொக்கி சைடும் ஃபோல்ட் பண்ணி உள்பக்கம் தச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ரன்னிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது லாக் ஸ்டிச்சு, அது பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்கள் ப்ளவுஸும் ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ இன்னொரு தடவை ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு, பேக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவும் நம்ம சுற்றி தச்சு வச்சுட்டோம். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு வந்து எப்பயுமே நெக் சைடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆம்கோல் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெக் சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆம்கோல் சைடு ஏதாவது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆம்கோல் சைடு இது பண்ணிங்கன்னா நெக்கோட ஷேப்பு மாறிடும். அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து நெக்கு ஜாயின் பண்ணும்போது நெக் சைட்லேருந்து ஜாயின் பண்ணணும், ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு நம்ம பைப்பிங்காக கொடுத்துருக்கோம். அந்த இடத்துக்கிட்ட பைப்பிங் வச்சு உங்கள்கிட்ட சிங்கிள் ஃபுட் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா டபுள் சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச மட்டும் அந்த த்ரெட்டோட ஒட்டுக்காக நீங்கள் தைச்சிக்கணும். அப்போ தான் வந்து பைப்பிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாரீ வந்து பிங்க் கலரு, ப்ளவுஸு வந்து எல்லோ கலரு. அதனால தான் இந்த கான்ட்ராஸ்ட்டில் நான் தைச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்கள் சாரீ நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். டபுள் கலரில் நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சாரீ கிளாத்லேயே நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைப்பிங் மட்டும் பண்ணால் போதும், வேறு எந்த டிசைனும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 2 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அப்படியே கண்டினியூவாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் ஒன் சைடு ப்ரெஷர் ஃபுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு பைப்பிங் மட்டும் தனியாக தெரியும். சப்போஸ் தெரியலனா திருப்பி ஒரு தடவை மேலேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். மேலே படிம தையல் போட்டுக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக வந்து பைப்பிங் மட்டும் தனியாக தெரியும். சப்போஸ் நீங்கள் படிமானம் பண்ணாமல் அப்படியே தைச்சிங்கன்னா பைப்பிங் வந்து உங்களுக்கு தனியாக தெரியாது. இதை வந்து நான் எம்மிங் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு எம்மிங் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்டிச்சஸாக பிரித்து விட்ருவேன். ஏன்னா இது மாதிரி வந்து நம்ம மேலே ஒரு தையல் வந்து ஸ்டிக்காக கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திக்னஸாக கொடுக்குறோன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது மாதிரி பைப்பிங் ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா எம்மிங் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் வந்து இப்போ ஸ்லீவ் சைடு முடிச்சுட்டேன். இப்போ நெக் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபுல் நெக்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சைடு பண்ணால்
ஒரு மாதிரி தெரியும். இப்போ லேஸ்லாம் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு மட்டும் பண்ண தேவையில்ல. ஆனால் வந்து இது மாதிரி பைப்பிங் பண்ணும்போது ஃபுல் நெக்கும் நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1/2 இன்ச்சு தான் பைப்பிங்க்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பைப்பிங்கோட அளவு அதிகப்படுத்திட்டோம்னா நமக்கு வந்து உள்ளே மடித்து கொடுக்கும்போது உள்ளே நிறையா கிளாத் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அது வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ப்ரெஷர் ஃபுட் சைஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நெக்கு ரவுண்டு வர இடத்துக்கிட்ட நீட்டாமல் ஜஸ்ட் ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கட் பண்ணும்போது தான் அந்த பீஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா, அது வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நான் கிராஸ் பீஸை மேலே எடுத்து வச்சு நம்ம எங்கே ஸ்டிச்சிங் கொடுத்தோமோ அதே இடத்துக்கிட்டே திருப்பி ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது த்ரெட்டு பைப்பிங் தான். நான் த்ரெட்டு பைப்பிங் ரெடி பண்ணதை கட்டிங் ஸ்டிச்சிங்கு அது எப்படி நான் பண்ணியிருக்கேன்றதை தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி இந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கட்டிங்கை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வைக்கணும். ஸ்ட்ரைட்டாக வர இடத்துக்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ரவுண்டு வளையம் பெண்டு அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கையை வந்து நகர்த்தின மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்க அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும். எல்லோவுக்கு பிங்க் கலர் பைப்பிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. 1/2 இன்ச்சுக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணி நான் கிளாத்து விட்டுக்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு உள் பக்கம் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அங்கங்கே பிசிறு இருக்கும். கரெக்டாக எந்த லைனில் நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிடிக்கிறோமோ அதே லைனுக்கே கடைசி வரைக்கும் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதனுடைய பைப்பிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் தைக்கணுன்னாலும் இந்த பைப்பிங் ப்ளவுஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மடித்து இருக்கிறத தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் தான் நம்ம உள்பக்கம் வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது, ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறது கிடையாது. இது மாதிரி பைப்பிங் ப்ளவுஸ்க்கு நீங்கள் எம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சுக்கு சென்டர் வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிடுறேன். அதே போல் அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடும் 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பிரிச்சுக்கிட்டு வராமல் வரும். எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டஸ் எல்லாத்தையுமே நீ கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அங்கங்கே நூல் தொங்காது, பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் சைடும் சேம் அதே தான். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு சுற்றி நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் பொறுமையாக கையை மூவ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இல்லை இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸு கட்டிங் எப்படி பண்ணுறது, ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறது தான் நமக்கு புரியும். எல்லோரும் சொல்லி கொடுக்குறது புரிஞ்சிடாது. இப்போ நான் ஸ்லீவ் சைடு வந்து பின் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா இடத்துட்டையுமே வந்து சரிசமமாக எடுத்து பின் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ரவுண்டு ஹிப்போட ஃப்ரண்ட்டு எல்லாமே மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். நான் சைடில் ஜாயின் பண்ணுறது அதை மார்க் பண்ணுறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த மார்க் பண்ண வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு. அதனால் என்னால் போட முடியல. அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக ஒரு கோடு போட்டுட்டு அதில் ஸ்டிச் பண்ணிக்கணும். முடிஞ்ச மட்டும் 3 லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு. மேக்ஸிமம் சைடில் வந்து நீங்கள் 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அப்படி கஸ்டமர் வந்து 4 ஸ்டிச்சஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அது மாதிரி பண்ணி கொடுங்க. இதான் ஃபைனல் லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.